தமிழக வீட்டு வசதி வாரியம் கையகப்படுத்தியுள்ள நிலத்தை சமன்படுத்தும் போது நில உரிமையாளர்கள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகர் பகுதியில் உள்ள வீட்டுமனை இல்லாத மக்கள் பயன்படும் வகையில் கடந்த 1988ஆம் ஆண்டு எடப்பாடி நகராட்சி உட்பட்ட மேட்டுத்தெரு, தாவந்தெரு, ஆலச்சம்பாளையம், காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை தமிழக வீட்டு வசதி வாரியம் கையகப்படுத்தியது. இதில் பெரும்பாலான நிலங்களின் உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டும் நிலமும் வீட்டு வசதி வாரியத்தால் விற்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த 11 குடும்பத்தினர் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பு தமிழக வீட்டு வசதி வாரியத்திற்கு சாதகமாக வந்துள்ளது. இதனையடுத்து வழக்கு முடிந்துள்ள 8 ஏக்கர் 19 சென்ட் நிலத்தை வீட்டு வசதி வாரிய சொற்பொறியாளர் கவிதாவாணி, உதவி சொற்பொறியாளர் செந்தமிழ் செல்வன், உதவி பொறியாளர் ஜெகன் ஆகியோர் சமன்படுத்தும் முயற்சியில் இன்று ஈடுபட்டார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நில உரிமையாளர்கள் 11 குடும்பத்தினர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தை கையகப்படுத்தும் போது கொடுக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை இப்போதும் கொடுப்பதை ஏற்க முடியாது. தற்போதைய மார்க்கெட் மதிப்பீட்டின்படி இழப்பீடு வழங்க வேண்டும் அல்லது எங்களது நிலத்தை திரும்பி வழங்க வேண்டும் என கூறி வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களின் எதிர்ப்பை அடுத்து நிலத்தை முழுமையாக சமன்படுத்தாமல் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் திரும்பி சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது.